வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 20 மற்றும் 21 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியா எப்போதிலிருந்து நக்சலிச அச்சுறுத்தலிலிருந்து முற்றிலும் விடுபட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் மார்ச் 31, 2026. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேருந்து முழுமையாக நக்சலிச தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டதாக அறிவித்திருக்காங்க. என்னையிலேருந்து அப்படின்னா, இந்த ஆண்டு மார்ச் 31 தேதியிலேருந்து. ஆக்சுவலி மத்திய அரசு ஒரு இலக்கு வச்சுருந்தாங்க. என்னென்னா, நம்ம இந்தியாவிலேருந்து நக்சலிச தீவிரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்கணும், 2026 மார்ச் 31க்குள்ளாடி ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருந்தாங்க. இப்போ அதை நிறைவேற்றி விட்டதாகவும் அறிவிக்கிறாங்க. முதல்ல நம்ம இந்தியாவில் நக்சல் தீவிரவாதம் எப்படி தொடங்குச்சு அப்படின்னா, 1967 ஆண்டு மேற்கு வங்காளத்துடைய டார்ஜிலிங் மாவட்டத்தில் இருக்கிற நக்சல் பாரி கிராமத்திலிருந்து தான் தொடங்கினதாக சொல்கிறாங்க. முதல்ல அது விவசாய எழுச்சியாக தான் தொடங்கியிருந்தது. அதுக்கப்புறம் 2004 பல்வேறு தீவிரவாத குழுக்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் மாவோயிஸ்ட் அப்படிங்கிற பிரிவில் செயல்பட தொடங்கினாங்க. அவங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்பட்டாங்க. அவங்க ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு பிடிக்காதவங்கள சுட்டுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரிலாம் கூட செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரெட் காரிடர்ஸ் சிவப்பு காரிடர் அப்படிங்கிற பகுதியில், அதாவது சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, பீகார், மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா இந்தந்த பகுதிகளில் எல்லாம் சிவப்பு காரிடர் அப்படின்னு சில பகுதிகளை சொல்லுவாங்க. அங்கெல்லாம் இந்த நக்சல் தீவிரவாதிகள் அதிகமாக இருக்கிற பகுதி அப்படிங்கிறது தான். இப்போது அங்கே எங்கேயுமே இப்போது நக்சல் தீவிரவாதமே இல்லை அப்படிங்கிறத அறிவித்திருக்காங்க. அடுத்தது, இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை பாதசாரிகள் மரணமடைகின்றனர்? இதற்கான ஆன்சர் 30,500 பாதசாரிகள். பாதசாரிகள் அப்படின்னா ரோட்டில் நடந்து போகிறவங்க, ரோடை கிராஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பாதசாரிகள் தான். இப்போது இந்திய சாலைகளில் ஆண்டுக்கு 30,500 பாதசாரிகள் மரணமடைகிறாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. 2019 2024 இந்த 5 ஆண்டு காலத்தில் 1.80 லட்சத்திற்கும் அதிகமான பாதசாரிகள் இந்தியாவில் மரணமடைந்திருக்காங்க. இதில் 31% மரணங்கள் தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பில் தான் நிகழுது. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பாதசாரிகளுக்கான பிரத்யேக நடைபாதைகள் நிறைய பகுதியில் இல்லை. நீங்கள் சென்னை மாதிரி ஒரு சில சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா, எல்லா பகுதியிலையும் மேக்ஸிமம் பாதசாரிகள் நடக்கிறதுக்காக தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் அமைத்திருப்பாங்க. அங்கேயும் ஆனால் நிறைய பகுதியில் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் நிறைய ஊர்களில் பார்த்திங்கன்னா, ரோட்டில் பாதசாரிகள் நடக்கிறதுக்கு தனியான இடங்களே கிடையாதுல்ல. அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, ரோடை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அதற்கான கடவு கோடிகள், கிராசிங்ஸ் கூட இல்லை. எங்கேயாவது ரோடை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பிரத்யேகமான அதற்கான இடங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு இல்லைல்ல. இதெல்லாம் இதற்கு காரணங்களாக இருக்குது இந்த விபத்துகளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டே டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம வழங்குகிறோம். அடுத்தது, நடைபாதைகளில் பாதுகாப்பாக நடக்கும் உரிமை அரசியலமைப்பின் எந்த பிரிவுகளின் கீழ் அடிப்படை உரிமையாக அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் பிரிவு 19 மற்றும் பிரிவு 21. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நடைபாதையில் நடக்கிறது இருக்குல்ல, அது நம்ம பாதுகாப்பாக நடக்கிற உரிமை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க உச்சநீதிமன்றம். இதற்காக 2 ஆர்டிக்கிளில் அதை சேர்த்துருக்காங்க. ஆர்டிக்கிள் 19(1)D அதுலேயும் சேர்த்துருக்காங்க, ஆர்டிக்கிள் 21லேயும் சேர்த்துருக்காங்க. ஆர்டிக்கிள் 19(1)D என்ன குறிப்பிடுது அப்படின்னா, நம்ம இந்தியாவில் சுதந்திரமாக நடமாடும் உரிமை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுது. அப்போ அதன் அடிப்படையில் நம்ம இந்த மாதிரி பாதசாரிகள் நடக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு சுதந்திரமான உரிமை இருக்குது அப்படிங்கிறத இதில் சேர்க்குறாங்க. கூடவே ஆர்டிக்கிள் 21 இது வாழ்வு மற்றும் தனிநபர் சுதந்திரத்திற்கான உரிமை பற்றியது. இதுலேயும் இதை சேர்த்து வைத்திருக்காங்க. அப்போது இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல நடைபாதை அமைக்கிறதும் ஆக்கிரமிப்புகள் இல்லாமல் அந்த நடைபாதையை பராமரிக்கிறதும் அந்த உள்ளூர் அமைப்புகளுடைய கடமை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குல்ல, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குல்ல, அவங்களுடைய கடமை தான் அது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஒரு பாதசாரி இருக்கார், அவர் நடந்து போயிட்டுருக்காரு, அவர் மேலே வண்டி மோதி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் இழப்பீடு கேட்கலாம்.
அதற்கான உரிமை இருக்குது. ஒருவேளை அவருக்கு இழப்பீடு கொடுக்கல அப்படின்னா ஆர்டிக்கிள் 32 அடிப்படையில் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே கேஸ் போடலாம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு 2026 எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லியில் தான் இது நடைபெறுது. இந்த ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்கிறது நம்ம இந்தியா. அதனால தான் இந்த ஒரு மாநாடு நம்ம இந்தியாவில் நடைபெறுது. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடுக்கு தலைமை தாங்கிறது யார் அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல். அடுத்தது, FATF அமைப்பின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் விவேக் அகர்வால். FATF ரொம்ப முக்கியமான அமைப்பு. ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய விரிவாக்கம். பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதி தடுப்புக்கான சர்வதேச அமைப்பு இது. இது என்னென்னா, பண மோசடி யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. அதே மாதிரி பயங்கரவாதத்தை வளர்க்கணும் அப்படின்னு சிலர் வந்து நிதி வழங்குவாங்க. அப்போ அவங்க நிதி வழங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கான ஒரு உலக அமைப்பு தான் இது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு இது. இப்போது விவேக் அகர்வால் இந்த அமைப்புடைய துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவர் இந்த ஆண்டு ஜூலைலேருந்து அடுத்த ஆண்டு ஜூன் வரைக்கும் ஒரு ஆண்டு காலத்திற்கு இந்த பதவியில் இருப்பார். FATF அமைப்பு 1989 ஆண்டு இதை உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து பிரான்ஸ் நாட்டுடைய பாரிஸ் நகரில் இருக்குது. அடுத்தது, தமிழ்நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை விரைவுபடுத்த எத்தனை புதிய மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன? இதற்கான ஆன்சர் 5 புதிய மண்டலங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை, மதுரை இந்த மாதிரி 5 புதிய மண்டலங்களை அமைத்திருக்காங்க. இந்த இடங்களை தலைமையிடமாக கொண்டு அந்த புதிய 5 மண்டலங்கள் வந்து செயல்படும். இதன் மூலமாக சூரிய மின் திட்டங்களுக்கான அனுமதி இருக்குல்ல, அந்த நடைமுறைகள் எல்லாமே இன்னும் எளிமையாக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது, சென்னை MGR திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மனோஜ் பரமஹன்சா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசுக்கு சொந்தமான சென்னை MGR திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்துடைய தலைவராக சினிமா துறையில் ஒளிப்பதிவு இயக்குனராக இருக்கிற மனோஜ் பரமஹன்சா அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, 2026 ISSF ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி தற்போது எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் சூல். இந்த சூல் அப்படிங்கிறது ஜெர்மனியில் தான் இருக்குது. இது வந்து இந்த ஜூன் 16 ஆரம்பித்து 26 வரைக்கும் நடைபெறுது. இதில் இந்தியாவுடைய சமீர், ரோஹித் கன்யான் இவங்க 2 பேரும் தங்கப்பதக்கம் இப்போ ஜெயிச்சிருக்காங்க. உலக அகதிகள் தினம் இது ஜூன் 20 வேர்ல்ட் ரிஃப்யூஜஸ் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும் வரை அப்படிங்கிறது தான். அதாவது எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தெரிவிக்கிறாங்க. உலக புலம்பெயர்ந்தவர் தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 18 அகதிகள் வேறு, புலம்பெயர்ந்தவர்கள் வேறு. அகதிகள் அப்படிங்கிறது ஒரு நாட்டில் வந்து உள்நாட்டு கலவரமோ அல்லது வறுமையோ பட்னியோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனால வேறு ஒரு நாட்டிற்கு வந்து வேறு வழியே இல்லாமல் போகிறாங்க அப்படின்னா அவங்க தான் அகதிகள். புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னா படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ இந்த மாதிரி வேறு ஏதாவது காரணத்திற்காகவோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க புலம்பெயர்ந்தவர்கள். அப்போ 2க்கும் வேறு தினங்கள், அதை நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அடுத்தது, 12வது உலக யோகா தினம் இது வந்து ஜூன் 21 வேர்ல்டு யோகா டே ஜூன் 21 இன்றைக்கி தான். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா அப்படிங்கிறது தான். நம்ம இந்தியாவுடைய கோரிக்கையின் அடிப்படையில் தான் ஐநா சபை இந்த யோகா தினத்தை வந்து அமைத்திருந்தாங்க. முதல் யோகா தினம் 2015 ஆண்டு ஜூன் 21 கடைபிடித்திருந்தோம். இந்த ஆண்டு யோகா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிறது இந்தியா. இதனால் எங்கே யோகா நடைபெறுது அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவில் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் யோகா நிகழ்ச்சியை வந்து நடத்தியிருக்காங்க. ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியா எப்போதிலிருந்து நக்சலிச அச்சுறுத்தலிலிருந்து முற்றிலும் விடுபட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் மார்ச் 31, 2026. அடுத்தது, இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை பாதசாரிகள் மரணமடைகின்றனர்? இதற்கான ஆன்சர் 30,500 பாதசாரிகள். அடுத்தது, நடைபாதைகளில் பாதுகாப்பாக நடக்கும் உரிமை அரசியலமைப்பின் எந்த பிரிவுகளின் கீழ் அடிப்படை உரிமையாக அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் பிரிவு 19 மற்றும் பிரிவு 21. அடுத்தது, பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு 2026 எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. அடுத்தது, FATF அமைப்பின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்?
இதற்கான ஆன்சர் விவேக் அகர்வால். அடுத்தது, தமிழ்நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை விரைவுபடுத்த எத்தனை புதிய மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன? இதற்கான ஆன்சர் 5 புதிய மண்டலங்கள். அடுத்தது, சென்னை எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மனோஜ் பரமஹன்சா. அடுத்தது, 2026 ISSF ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி தற்போது எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் சூல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். க்ளீன் ஏர் ஆக்ட் சுத்தமான காற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? இதற்கான ஆன்சர் வந்து 1970. ஆக்சுவலி இந்த கேள்வியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, இது வந்து வெறுமனே இப்படி கொடுத்துட்டாங்க. ஆனால் அமெரிக்காவில் தான் 1970 க்ளீன் ஏர் ஆக்ட் அப்படிங்கிறத பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் எப்போ பாஸ் பண்ணாங்க அப்படின்னா 1981 தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ஆப்ஷனில் அதை கொடுக்கவே இல்லை. அதனால் நீங்கள் வந்து ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சிங்க. அடுத்தது, இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கேள்வி கொடுத்துருக்கோம். இதுவுமே இந்த ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட கேள்வி. சில காலநிலை மாநாடுகள் கொடுத்துருக்காங்க. அது சார்ந்த கருத்துக்களை நம்ம பொருத்த வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கியோட்டோ நெறிமுறை, ரியோ பூமி உச்சி மாநாடு, பாரிஸ் ஒப்பந்தம், மாண்ட்ரியல் நெறிமுறை. இது தொடர்பான கருத்தாக்கங்களை நீங்கள் வந்து பொறுத்துங்க. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் ஒரு முறை படித்து வச்சிங்க அப்படின்னா இது வந்து நிறைய எக்ஸாம்பிளுக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். தேங்க்யூ.